அவர் பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக தாவேக்காவும் திமுகவும் ஒரே அணியில் வரணும்னு சொல்றாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்றா வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களே. ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேரும். திமுகவும் தவேகாவும் இந்தியா கூட்டணியில் இணையணும் அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பு என்கின்ற புள்ளியிலிருந்து தான் சொல்கிறார் எங்கள் தலைவர். பாஜகவை எதிர்க்க வேண்டும், அதனுடைய சனாதன கருத்துக்களை எதிர்க்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவை ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அடிப்படையில் அவர்கள் இந்தியாவினுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை அழித்தொழிக்க முனைகிறார்கள். ஆகவே இந்தியா கூட்டணியில் இந்தியாவினுடைய நன்மைக்காக, இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக, இந்தியாவினுடைய இறையாண்மைக்காக ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறோம். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் பாஜக எதிர்க்கின்றவர்கள் எல்லாம் ஓரணியில் வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதுதான் இதை மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறத இந்த அடிப்படையில் சொல்கிறார். தாவேக்காவை எதிர்க்கின்ற அடிப்படையில் சொல்கிறாரு. அது தாவேக்காவை எதிர்ப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது எந்த விதத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதல்ல அண்ணன் டிடிவி தினகரன் அதிமுகவை சேர்த்துக்கொள்வார்களாங்கிறத மட்டும் சொல்லுங்கள். முதல் அவருடைய கோரிக்கையாவது வெல்லுமா அப்படிங்கிறதே தெரியல. அதனால் அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை முதல்ல சேர்க்க சொல்லுங்கள். சசிகலா அவர்களாக இருக்கட்டும், இல்லை டிடிவி தினகரன் போன்றவர்களாக இருக்கட்டும், இன்னும் நிறையா இருக்கிறாங்க. அதிமுக வலிமை பெற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. மாநில உரிமை பேசிய கட்சி, மாநில சுயாட்சி பேசிய கட்சி, மாநிலத்தினுடைய அடையாளத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற கட்சி. அந்த கட்சி இன்றைக்கி மிக மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்குது. எல்லோரும் வெளியேறி கொண்டிருக்கிற சூழலில் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது கருத்து கேட்க போவதாக அவர் சொல்கிறாங்க. அதனால் அந்த கூட்டத்தில் அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை சேர்த்து அதிமுகவை வலிமைப்படுத்துவது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதில் கவனம் செலுத்தணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உள்ள அமைச்சர்கள் தாவக அமைச்சர்கள் இடம் பெற்றது முதல்வருக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல என்று உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சது. இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு? அதாவது குற்ற பின்னணி அப்படிங்கிறது யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. வழக்குகள் இருக்கலாம். இப்போ என் மேலே கூட தான் வழக்கு, அரசியல் ரீதியான வழக்கு இருக்கலாம். அது அதாவது நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்களா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கேள்வி எழுப்பணும். கடந்த காலங்களில் எங்கள் மீது கூட போலீஸ் பொய் வழக்கு போட்டிருக்கு. காவல்துறை எஃப்ஐஆர் போட்ட உடனே அவங்க குற்றவாளி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, குற்ற பின்னணி உள்ளவர்களாம் இல்லை. அதனால் நீதிமன்றத்தால் இவர்கள் குற்றவாளி என்று சொன்ன பிறகு தான் அதை பற்றி நம்ம விவாதிக்க முடியும். அதனால் அதனுடைய பின்னணி எல்லாவற்றையும் தெரிந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசலாம்.